ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த பிரமுகர், நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் கே.சி. பழனிசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. சார், இன்னைக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. பொதுக்குழு செயற்குழு நடைபெற்றிருக்கிறது. அதில் ஓபிஎஸ் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என்பதை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். சில இஸ்லாமிய அமைப்புகளும் இபிஎஸ்ஐ சந்தித்து பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. நாங்கள் சிறுபான்மை மக்களின் காவலன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. மேலும் நாங்கள் பலமுறை பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்திட்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த திமுக அரசை கண்டித்து 13க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை விட்டுருக்குறாங்க. நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு குறித்தும் கண்டித்து போட்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு தீர்மானம் வந்திருக்கு. அதாவது பாஜகவை விமர்சித்தும் ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் இபிஎஸ்சினுடைய இந்த செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க? நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை குறித்து கண்டனம் எழுப்பி இருக்கிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள். மத்திய பாஜக அரசாங்கத்தை கண்டித்து அல்ல அந்த தீர்மானம். நடந்த சம்பவத்திற்கு கண்டனம், போதுமான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். இது ஒன்று. இரண்டாவது, இந்த பாஜக எதிர்ப்பு நிலை என்பதுல எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி தாக்கு பிடிப்பார் என்பதை அந்த தேர்தல் காலத்துலதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பயணிக்கிற பல முன்னாள் அமைச்சர்கள் இன்றும் பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்புல இருக்கிறாங்க. அந்த கூட்டணி வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த இயக்கத்தை அடகு வைப்பதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறாங்க. அப்ப நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதேனும் ஒரு ஒப்பந்தம் பாரதிய ஜனதா கட்சியோடு ஏற்பட்டுவிடும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்கள்ல இருக்கு. ஆனா இதையெல்லாம் தாண்டி கடுமையான பாஜக எதிர்ப்பு நிலையில எடப்பாடி பழனிசாமி நின்றால் நிச்சயமா அது பாராட்டுதலுக்கு உரியது. ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக என்கிற இந்த திராவிட சித்தாந்தங்களை கொண்ட கட்சிகளை அழித்துவிட வேண்டும் என்பதுல ஒடுக்கிவிட வேண்டும் என்பதுல அவர்கள் முனைப்பாக இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையில் இருக்கிற இப்ப இதுவரைக்கும் 2 அமைச்சர்கள், திரு செந்தில் பாலாஜி ஒன்று, திரு பொன்முடி, இன்னும் பல அமைச்சர்கள் பட்டியல் இருக்கே. ஒரு தேர்தலுக்கு முன்பாக பல அமைச்சர்களுக்கு சில விசாரணைகள், தண்டனைகள் என்பதை அவர்கள் சில சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று. ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக அவர்களை, அந்த தலைமையை, அதில் இருப்பவர்களை சட்டப்பூர்வமாக நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்த ஒரே தவறு, அஃபென்சிவா இருக்க வேண்டியவர் இன்னைக்கு டிஃபென்சிவா இருக்கார். அதாவது கவர்னர் இடத்துல அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது 14 அமைச்சர்கள் மீது ஆதாரத்தோடு ஊழல் புகாரை கொண்டு போய் கவர்னர் இடத்துல அன்றைக்கு கொடுத்தார். ஆனால் இவர் முதலமைச்சரானதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏதோ ஒரு மறைமுக ஒப்பந்தம், இதைத்தான் நான் பல காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த ஒப்பந்தத்தின் காரணமாக கடுமையான நடவடிக்கைகள், அல்லது கடுமையின் கூட இல்ல, சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படல. ஆனா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசாங்கம் திமுக மீது இப்பொழுது நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. இது பின்னாடி அவர்கள் அதிமுக மீதும் நிச்சயமாக அவர்கள் எடுப்பார்கள். அப்ப இந்த திராவிட சக்திகளை ஒடுக்குகிற பணியில பாரதிய ஜனதா கட்சி இருக்காங்க. இதுல யார் எவ்வளவு பேர் மீண்டு வருகிறார்கள். ஆனா நிச்சயமா ஊழல் என்பது ஒழிக்கப்பட வேண்டியது. அது ஒரு சமுதாய கேடு. திராவிட கட்சிகள் என்றாலே ஊழல் என்கிற ஒரு மாயை, ஒரு தோற்றம் இன்றைக்கு உருவாக்கப்படுகிறது. அப்ப பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறேன் என்கிற பேரில் நம்ம கொள்கை முழக்கம் விட்டால் மட்டும் போதாது. நிச்சயமாக ஒரு தூய்மையான ஆட்சியை, மக்கள் விரும்புகிற ஒரு நல்லாட்சியை இந்த திராவிட இயக்கங்கள் கொடுத்தால் மட்டும்தான் இந்த சித்தாந்தம், வெறும் சித்தாந்தத்தை பேசிட்டு ஒரு பசிக்கிறவனுக்கு வாய் வயிறு நம்பிடாது, அல்லது தண்ணியில தத்தளிக்கிறவங்களுக்கு அது பயன்பட்டு விடாது. அப்ப அதை நோக்கி அவர்கள் பயணிக்கணும். அடுத்து பொதுக்குழுவுல வழக்கமா
தீர்மானங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, அம்மா காலத்திலையும் சரி, பொதுச் செயலாளருக்கு அங்கீகாரம் வழங்கி தேர்தல் குறித்து, கூட்டணி குறித்து, தேர்தல் குறித்து எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கலாம் என்று சம்பிரதாயமாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும். என்னன்னு தெரியல, அப்படி ஒரு தீர்மானம் இந்த முறை நிறைவேற்றப்படல. அடுத்து இன்றைக்கு எல்லோருமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற பொழுதும் கூட எல்லா நீதிமன்றங்களிலும் தான் வெற்றி விட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தன்னை முழுமையாக அங்கீகரித்து விட்டதாகவும் அவர் சொல்றார். இன்னும் நீதிமன்றங்கள்ல வழக்கு இருக்கு. திரு ஓபிஎஸ் அவர்களது வழக்கு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி பட்டியலிடப்பட்டிருக்கு, உச்ச நீதிமன்றத்துல ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் இவருக்கு கொடுத்த அந்த அங்கீகாரம் கூட மாறுபட்ட தீர்ப்பு நீதிமன்றங்களில் இருந்து வருகிற வரை இவர் பொதுச் செயலராக கையெழுப்பப்படலாம் என்றுதான் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி நினைத்தாலும் அதை மாற்றி எழுதுகிற சக்தி மத்திய அரசாங்கத்துக்கு உண்டு. அப்ப இந்த இடத்துலதான் இந்த முரண்பாடுகள் தான் நம்ம யோசிக்க வைக்கிறது. அப்ப இந்த நேரத்துல அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு வேணா இப்ப வேண்டாம், தேர்தல் நேரத்துல அல்லது அந்த தேர்தல் பிரச்சாரத்துல ஏதேனும் ஒரு மறைமுக ஒப்பந்தத்தை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டா? ஆனா இதெல்லாம் தாண்டி அம்மா ஜெயலலிதா அம்மா அவரை போல மோடியா லேடியா என்கிற வகையில பாஜகவா அதிமுகவா, அதாவது பாஜகவையும் கடுமையாக எதிர்த்து திமுகவையும் கடுமையாக எதிர்க்கிற போது பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளும் அதிமுகவுக்கு வர வேண்டும், திமுக எதிர்ப்பு ஓட்டுகளும் அதிமுகவுக்கு வர வேண்டும் என்கிற வகையில் இந்த களம் அமைக்கப்பட்டால் நிச்சயமாக வெல்லுகிற கட்சியாக அதிமுக இருக்கும். ஆனா பாஜகவும் திமுகவும் இரண்டு பேருமே இணைந்து இப்பொழுது களம் என்பது, இப்ப சமீபத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் உதயநிதி அந்த அப்பா வீட்டு காசா என்கிற அந்த சர்ச்சைகள் ஆகட்டும், இதற்கு முன்பு ஏற்பட்ட அந்த சனாதன சர்ச்சைகள் ஆகட்டும், இது ஒரு திட்டமிட்டே களம் பாஜக திமுக என்கிற வகையிலேயே கட்டமைக்கப்படுகிறது. இன்றைக்கு பொதுக்குழு நடந்ததுனால நம்ம இதை பத்தி பேசுறோம். அப்படி இல்லைன்னா தினசரி விவாதங்கள், தினசரி அந்த பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்கள்ல பாஜக திமுக என்கிற அளவுல தான் அந்த அரசியல் கட்டமைப்பு இருக்கு. அப்ப இந்த பாஜகவையும் எதிர்க்கிறோம், திமுகவையும் எதிர்க்கிறோம் என்கிற அரசியல் கட்டமைப்பு சரி, ஆனால் அதை களத்துக்கு கொண்டு வரணும். அது களத்துக்கு இன்னும் வரல. அது அதிமுக பாஜக எதிர்ப்பு பேசினாதானே அந்த களத்துக்கு வரும். அவங்க பாஜக ஆதரவாளராக இருக்கும்போது அப்படி ஒரு இதே வராது. அவங்கதான் பிஜேபியை தொடர்ந்து ஆதரிக்கிறாங்க நிலைப்பாடு எடுக்கும் போது எப்படி மாறும் அது? அதுதான் சொல்றேன். அப்ப இன்றைய எடப்பாடி பழனிசாமி அவர்களது அந்த வார்த்தைகள் எந்த அளவுக்கு நாம் நம்புகிற வகையில இருக்கு. அப்ப நீங்க களத்தை தயார் பண்ணாம சும்மா ஏதோ ஒரு மேடை பேச்சு போல பேசிட்டு போறதுல என்ன பிரயோஜனம்? தேர்தல் களத்தை நம்ம தயார் பண்ணணும் இல்லையா, அதை நோக்கி. அப்ப இது ஏதோ அந்த பாஜகவை நான் எதிர்க்கிறேன் என்பதையும் சிறுபான்மை வாக்குகளை சிறுபான்மையினரை சமரசப்படுத்த வேண்டும் என்பதாகத்தான் இதை பார்க்க முடிகிறதே ஒழிய அந்த களம் கட்டமைக்கப்பட வேண்டும். அந்த களம் இன்று வரை கட்டமைக்கப்படல. நீங்க நம்ம திமுகவை எதிர்க்கலாம், அதற்காக இந்த வெள்ளத்தை, இவ்வளவு ஒரு கடுமையான இந்த வெள்ளங்கள், மழை, இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிற பொழுது அந்த மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு உதவ வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிற தார்மீக பொறுப்பும் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு உண்டு. நம்ம வெறுமனே திமுகவை மட்டுமே குறை சொல்லி கொண்டிருப்பதனால பிரயோஜனம் கிடையாது. நிச்சயமா மற்றபடி இந்த ஆட்சியில கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் இதெல்லாம் இருக்கு. திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகள், இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கைகள் உட்பட எதுவுமே அவர் நிறைவேற்றல. அப்ப இது களம் இந்த தேர்தல் நேரங்கள்ல தான் எப்படி இருக்கும் என்று நம்ம பார்க்க முடிகிறது. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்றென்றைக்கும் பாஜகவுக்கு விசுவாசமானவர் என்பதை திரும்ப திரும்ப அவர் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்னவோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதுதான் அவர்கள் மையல் கொண்டு இருக்கிறாங்க. அதனால இபிஎஸ் கொஞ்சம் பிகு பண்ற மாதிரி காமிக்கிறாரோ, அவங்க நம்மளதான் விரும்புறாங்கனால அவர் கொஞ்சம் பிகு பண்றாரு, இவர் ரொம்ப இறங்கி போறாரு ஓபிஎஸ் பிஜேபிட்ட. ஆமா, ஆனா களம் தயாராகலையே, அதுதான் என்னுடைய அந்த கேள்வியே. நீங்க பொதுக்கூட்டங்கள்ல நம்ம பாஜகவோடு தான் நாங்க கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அப்ப நீங்க களத்தை தயார் பண்ணணும். இன்னும் 4 மாதங்கள் தானே இருக்கு. நம்ம பாஜகவை எதிர்த்து களம் காண போகிறோம்
என்று நம்ம அந்த கள அரசியலுக்குள்ளேயே நம்ம இல்லையே, ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கிற அளவிலேயே நம்ம இருக்கோம். இந்த கள அரசியல்ல அதிமுக வேகமாக செயல்பட வேண்டும். இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியால கண்ணன் என்பவர் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த நினைவு நாளுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 80ல எப்படி பல நாஞ்சில் மனோகர் உட்பட பல அவரோடு அமைச்சராக இருந்தவர்கள் விலகி சென்று விட்டார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி பல பிரச்சனைகளுக்கு இடையில அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை கட்டமைத்தார். கட்சி எம்ஜிஆர் ஆட்சியை இழந்திருந்த நேரம் அதான் சொல்றேன். அதாவது டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் வெற்றி பெற்று விட்டு ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது. அப்ப மக்களை நோக்கி சென்றார். நான் என்ன தவறு செய்தேன், எதற்காக இந்த ஆட்சியை கலைத்தார்கள்? அப்ப அந்த நேரத்தில் இருந்த பல பிரச்சனைகளை அவர் கையாண்ட விதம், போராடினார், மீண்டும் ஆட்சி அமைத்தார். அப்ப நம்ம இப்ப வாய்ஸ் அவடால் பொதுக்குழுவுல பேசிட்டு இருக்கிறோம். கள அரசியலுக்குள்ள நம்ம இன்னும் இறங்கல. அப்ப 2 பேரையும் எதிர்த்து நிக்கணும்னா ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்படணும். எம்ஜிஆர் வழியில் இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும். இதை நோக்கி அவர்கள் களத்துக்கு இன்னும் வராம இருக்காங்க. அப்படி ஒரு அரசியலை சொல்றீங்க. பாஜக எதிர்ப்புங்கிறத இன்னும் அதிமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னும் தீவிரப்படுத்தணும்னு சொல்றேன். இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். இவங்க அந்த எதிர்ப்புல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதுனால ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்றேன். பாஜக எதிர்ப்பில் ஒரு சந்தேகம் இருப்பதற்கான கூறுகளை சொல்றீங்க. ஓபிஎஸ் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதாவது நான் ரகசியங்களை வெளியிடவா அப்படிங்கிற மாதிரி, நான் சில ரகசியங்களை வெளியிட்டீங்கன்னா திகாருக்கு தான் போகணும் எடப்பாடிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதையே அவரோட கூட இருக்கும்போதே சொல்லலாமே, அதனை விலகி வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு அப்படிங்கிற கேள்வி இருந்தாலும், என்ன ரகசியம் ஓபிஎஸ்ட இருக்கு? அவர் என்ன அவிழ்த்து விட்டால் இபிஎஸ் திகார் செல்வாருன்னு சொல்றாரு அவரு. அதாவது கொள்கை சார்ந்த அரசியலுக்கும் இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இதே பன்னீர்செல்வம் கொடிப்பிடிக்கும் தொண்டன் முடிவெடுக்க வேண்டும், பொதுச் செயலாளராக சசிகலா பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தவறு பேசினாரா இல்லையா தர்ம யுத்தத்துல? அதை கேட்டுட்டு நாங்கெல்லாம் அவருக்கு அவரை தூக்கி பிடிச்சோமா இல்லையா? ஆனா இன்றைக்கு எப்போ அதே பொதுக்குழுவால ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு பதவி வருகிற பொழுது ஏற்றுக்கொண்டார். ஏன் அன்றைக்கு அந்த ஓபிஎஸ் சொல்லியிருக்கலாமே, இல்ல நம்ம தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கலாம். ஒற்றை வாக்கு இரட்டை தலைமை அந்த தேர்தல் எப்படி அலங்கோலமாக நடந்தது, அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் ரத்தம் சொட்ட சொட்ட தலைமை கழகத்திலிருந்து எப்படி அடித்து விரட்டப்பட்டார்கள். அன்றைக்கு இந்த ஓபிஎஸ்க்கு அது தெரியலையா? இன்றைக்கு அவர் நீக்கப்பட்ட பொழுது என்னுடைய வழக்கிலேயே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் பொதுக்குழுவால் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்குரிய விதிகள் திருத்தப்பட்டது சரின்னு வாதிட்டு அவர் அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கார். அப்ப அந்த ஓபிஎஸ் அவர் நீக்கப்பட்டு விட்ட காரணத்தினால இன்றைக்கு இதை சொல்றார். அப்ப அந்த இடத்துல அவருக்கு முழுமையான சுயநலம் மட்டும்தான் இருக்கு. சசிகலாவை பற்றி பேசுகிற பொழுது என்ன சொன்னாரு? நான் சசிகலாவை பற்றி 10% தான் நான் வெளியே சொல்லியிருக்கிறேன், இன்னும் 90% என் நெஞ்சுக்குள்ள இருக்கு இது சொன்னாரா இல்லையா ஓபிஎஸ்? அதே சசிகலாவை இப்பொழுது நான் சென்று சந்திக்கிறேன், அதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னாரா இல்லையா? தினகரனை பத்தி என்னெல்லாம் பேசியிருப்பார் இதே ஓபிஎஸ்? அப்ப அவருடைய லட்சியம் 2-3 தானுங்க. அவரது பெரிய மகனுக்கு மத்தியில ஒரு பதவி, இளைய மகனுக்கு சட்டமன்றத்துல ஒரு பதவி, இவருக்கு ஒரு அரசியல் அங்கீகாரங்களோடு இந்த பழைய வழக்குகள் பிரச்சனைகள் எது இல்லாம அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இதை நோக்கித்தான் அவர் பயணிக்கிறாரே ஒழிய ஒரு பெரிய அரசியல் வியூகத்தோடு அவர் பயணிப்பதாக நான் கருதுறேன். ஏன்னா அவரை யார் நம்ப மறுக்கிறார்? எடப்பாடி பழனிசாமியும் கிட்டத்தட்ட ஓபிஎஸ்க்கு இணையானவர் தான். இப்ப நம்ம ஏன் ஒரு பாஜக எதிர்ப்புங்கிறத நம்ம அதை கொஞ்சம் சந்தேக கண்ணோட பார்க்கிறோம். சசிகலாவால் அவர் அடையாளம் காட்டப்பட்டார், திருப்ப அந்த சசிகலாவுக்கே அவர் விரோதமாக செயல்பட்டார். ஓபிஎஸ் அவரை இணைத்தார், திருப்ப அந்த ஓபிஎஸ் கட்சியில இருந்து நீக்கினாரு. பாஜகவோட மோடி அந்த மத்தியில அந்த கூட்டணி கட்சிகள் நடக்கிற பொழுது
எடப்பாடி பழனிசாமி தென்னிந்தியாவின் முகம் என்டிஏக்கு என்று மோடி அவர்கள் அறிவித்தார். அதற்கு பிறகு இவர் கூட்டணி இல்லை என்று அறிவிக்கிறார். அப்ப இதெல்லாம் பார்க்கிற பொழுது பாத்தீங்கன்னா அந்த அரசியல்ல அந்த நம்பகத்தன்மை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவார், என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய உண்டு. ஆமா, அப்ப அந்த அரசியல் நம்பகத்தன்மை என்பது குறைவாக இருக்கு. அது தொண்டர்களுக்கு இடத்திலும் சரி, இணைந்து பயணிக்கிற முன்னாள் அமைச்சர்களிடத்திலும் சரி. ஆனால் இப்போ ஓபிஎஸ் வந்து அவ்வப்போது இந்த த்ரெட்டனை வந்து கொடுத்துட்டு தானே இருக்காரு, நீங்க கவனிச்சுட்டு தானே இருக்கீங்க. இப்போ திகார் செல்ல போறாரு இபிஎஸ் அப்படின்னா, ஏதோ ஒன்று இபிஎஸ் பற்றி நான் ரகசியத்தை சொல்ல போகிறேன், ஏதோ ஒரு வழக்குக்கு தேவையான சாட்சிகள் என்கிட்ட இருக்குன்னு தானே அர்த்தம். அது என்ன அப்படிங்கிறது தானே இப்போ கேள்வியாக இருக்குது. இப்போ அவர் தெரிஞ்சு தானே இது செய்திகளில், இது ஊடகங்களில் லீட் ஆகணும், இது லீடான செய்தி ஆகணும், நாளைக்கு பேப்பரில் அது வரணும், இபிஎஸ் சிக்க போவது உறுதி, திகாருக்கு போவது உறுதி, ஓபிஎஸ் சொன்ன தகவல்னு பேப்பரில் பேசணுங்கிறதுக்காக தானே ஓப்பனாக சொல்கிறாரு ஓபிஎஸ். பேசுறதுக்காகத்தான் சொல்றாரு. ஏன்னா சசிகலா அவர்கள் அம்மா மரணத்துல மர்மம் இருக்குன்னு சொன்னாரு. திருப்ப ஆறுமுகசாமி ஆணையத்துல போய் இவர் என்ன சாட்சியம் சொன்னார், அது சரியான சாட்சியம் வந்து அவர் கொடுத்தாரா? அப்ப இன்றைக்கும் நீங்க குற்றத்தை மறைக்க உதவியவர்களும் கூட, மறைத்து வைப்பவர்களும் கூட குற்றவாளிகள். அப்ப இவர் இதை வச்சுக்கிட்டு என்ன எடப்பாடி பழனிசாமியை பிளாக்மெயில் பண்றாரா? நீங்க சார் இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி வெளிப்படையாக பேசணும் இல்லையா? சரி, இன்றைக்கு வந்து இளைஞர்கள் காலம், படித்தவர்கள் நிறைய அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, நிறைய சோசியல் மீடியாவோட இம்பாக்ட் இருக்குது. எந்த ஒரு சின்ன விஷயமும் தமிழ்நாட்டுல மூளை முடுக்குகள் எல்லாம் உடனடியா சென்று சேர்ந்து விடுகிறது. ஒரு வெளிப்படை தன்மையை, ஒரு நேர்மையான அரசியலை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, இன்றைய இளைஞர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதனால இது வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்றைய தலைப்புச் செய்தியாக இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல அவர் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ரகசியம் எதுவும் இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்க? எதுவும் அப்படி ஒண்ணும் இல்ல. இருக்கலாம், இருந்தா சொல்லிட வேண்டியதானே. அவர் அப்படியே ரகசியங்கள் இருந்தாலும் கூட தன்னுடைய சுயநலத்துக்கு அதை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார் ஓபிஎஸ். இந்த கொடநாடு வழக்க சொல்லிதான் சொல்றாருங்கிற மாதிரி தகவல்கள் எல்லாம் சொல்றாங்களே. சரிங்க, இப்ப கொடநாடு விசாரணை அதிகாரி சென்று சந்தித்து ஒரு சாட்சியம் கொடுக்க வேண்டியது தானே, தன்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை கொடுக்க வேண்டியது தானே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? சார், நீங்க அதிமுக என்பது ஓபிஎஸ் இபிஎஸ் இரண்டு பேருமே எம்ஜிஆரை பார்க்காதவர்கள், ரெண்டு பேருமே ஏதோ இளைப்பாற இதுக்குள்ள வந்தவங்க, சுயநலத்திற்காக வந்தவங்க, வழிபோக்கர்கள். இது எம்ஜிஆர் கட்சி, எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள், எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து வந்தவங்க. அப்ப அவர்கள் எம்ஜிஆரோட உயிரிலேயே அவர் என்ன சொல்றாரு, 87 அவர் எழுதியிருக்காரு அந்த உயிரில, என்னோடு பயணிக்கிறவர்களில் 80% பேர் ஏற்றுக்கொள்ளணும் என்றுதான் அவர் வந்து சொல்றாரு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த தங்களது சுயநலத்திற்காக இந்த இயக்கத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். நாம எதிர்த்து போராட வேண்டியது பாஜகவுடனும் திமுகவுடனும். இபிஎஸ் கூட இன்னைக்கு கூட பேசுறாரு, துரோகிகளை வென்று விட்டோம். அவர் ஒரு 2 லைன் திமுக பத்தி தீர்மானத்துல சொல்லிட்டு, பாஜகவோட தான் நம்ம கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டோங்கிறத சொல்லிட்டு திரும்ப அவர் வந்து திமுகவுடைய கைக்கூலிகள்னு உதயகுமார் வாசிக்கிறார். எப்ப அவங்க அப்ப ஏன் நீங்க அந்த கைக்கூலிகளை வச்சுக்கிட்டு இருந்தீங்க? ஓபிஎஸ் வந்து இன்னொரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இவர் பொருளாளராக இருந்தபோது தனிப்பட்ட முறையில் தனக்கு 2 கோடி ரூபாய் வேணும்னு ஜெயலலிதா அம்மையார் கேட்டாங்க, 1 மாதத்தில் தந்துடுறேன்னு சொன்னாங்க, 1 மாதம் கழித்து தந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி, நான் அப்படி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவனாக இருந்தேன், நம்பிக்கைக்குரியவனாக இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த பர்டிகுலராக ஜெயலலிதா அம்மையார் 2 கோடி ரூபாய் இவர்கிட்ட பர்சனலாக வாங்கி கொடுத்தாங்கங்கிற அந்த தகவலை வெளியிட்டதுமே அதுவுமே ஒரு விவாதமாயிருக்கு. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல இந்த மாதிரி விஷயங்களை அவர் வெளியில பகிர்வது என்பது, ஓபிஎஸ் என்பவர் தேனியில அந்த டீ கடை வச்சிருந்த பொழுது 2 கோடி ரூபாய் சொந்த பணத்துல இருந்து எடுத்து கொடுத்து வசதி படைத்தவராக இருந்தாரா என்ன? இதெல்லாம் நம்பும்படியாக இருக்குதா என்ன? இவர் அதாவது இதெல்லாம் பர்சனலா அவங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல பலர் என் கூட அப்படிங்க இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இந்த இயக்கங்கள் ஒன்றுபட்டு முதலாக அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக அதிமுக உருவாக்கப்பட்ட பொழுது பல பேர்
இந்த இயக்கத்தை வளர்த்துவதற்கு இந்த இயக்கத்தினுடைய பொருளாதார பிரச்சனைகளுக்கு துணை நின்றிருக்கிறார்கள், நான் உட்பட. அதெல்லாம் நம்ம போய் வெளியில சொல்லிட்டு இருக்கிறது வந்து நல்லா இருக்காது. சொல்லலாம், அவங்க இருக்கிற பொழுது சொல்லலாம், அவங்க சொல்லலாம். இல்ல இது அவங்க சொல்லணும், இவர் சொல்லக்கூடாது. கண்டிப்பா இந்த திகார் குறித்து ஓபிஎஸ் பேசியது, பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்கின்ற இபிஎஸ்ஐ நம்பலாமா போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து அதிமுகவில் என்ன நடக்குது என்பதை அதிமுகவுடன் தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர்களோடு இன்னும் தொடர்பில் இருக்கிறீங்க நீங்கள். அதுவும் இந்த கடந்த கால வரலாறுலாம் உங்களை போன்ற சீனியர்களுக்கு தான் தெரியும், எம்ஜிஆர் இருந்தபோது ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோதுன்னு. அந்த நிலையில் இவர்கள் சொல்கின்ற அதிமுகவின் கடந்த கால வரலாற்றோடு இவர்கள் பேசுவதை எப்படி பொருத்தி பார்க்கணுன்னு உங்களுடைய கருத்துக்களை நம்ம பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த பிரச்சனை குறித்து உங்களுடைய பார்வை என்ன என்பதை விரிவாக விளக்கியமைக்கு மிக்க நன்றி. நன்றி ஜீவா.